வணக்கம். ஸ்ரீ மகநாயகர் துணை, ஸ்ரீ சிவவிநாயகர் துணை. ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. அம்மா, அப்பா, மகன்கள் இருவர் இருந்தனர். முதல் பையனுக்கு கிராமத்து பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். அந்த பெண் குடும்பத்தை அழகாக கவனித்து மாமியார், மாமனார் அனைவரையும் அனுசரித்து குடும்பம் நடத்தி வந்தால் இன்னொரு மகனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தனர். அப்பொழுது மாமியார், முதல் மருமகள் கிராமத்து பெண், இரண்டாவது மருமகளாவது நகரத்தில் சிட்டியில் பெண் பார்க்க வேண்டும் என்று கணவரிடம் கூறி புரோக்கரிடம் பெண் பார்க்க சொன்னார்கள். அவரும் ஒரு கிராமத்தில் நகரத்தில் உள்ள பெண்ணை காண்பித்து திருமணம் செய்து முடித்தனர். மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு டவுன் மருமகள் வந்துவிட்டால் வகை வகையாக நாகரிகமான உணவுகளை உண்ணலாம் என்று அவளுக்கு ரொம்ப ஆசை மாமியாருக்கு ஏற்பட்டது. கிராமத்து சமையலே சாப்பிட்டு அழுத்து விட்டது என்று கூறி நாகரிக மருமகளை, அம்மா இன்று நீ சமைத்து எங்களுக்கு கொடு என்று கூறினார். அதற்கு மருமகள், என்னத்தை, இங்கே குக் கிடையாதா என்று மாமியாரை கேட்க, மாமியாருக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா, எங்கள் வீட்டில் குக்கரெல்லாம் கிடையாதம்மா என்று கூற, டவுன் மருமகள், ஐயோ அத்தை, நான் குக்கரை கேட்கவில்லை, வேலைக்காரர் இருக்கிறார்களா என்று தான் கேட்டேன் என்று கூற, அதெல்லாம் இங்கே கிடையாதம்மா, மூத்த மருமகள் கிராமத்து பொன், அவள் தான் எல்லாமே சமைப்பாள் என்று கூற, இன்று நீ சமையல் செய் என்று சொல்ல, அவளும் மனதிற்குள், இந்த வீட்டில் நாம் திருமணம் செய்து கொண்டோமே, இப்படி நம்மளை வேலை வாங்குகிறார்களே என்று மனதிற்குள் திட்டிக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்து பிரெட் பாக்கெட்டை எடுத்து ஜாம் தடவி கொண்டு வந்து வைத்தாள். எல்லோரும் அதை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தனர். என்னம்மா என்று கேட்க, மாமா, அத்தை தான் என்னை சமைக்க சொன்னார்கள், சாப்பிடுங்கள் என்று கூற, சின்ன மகனும் மனைவி செய்ததை சாப்பிட்டான். மாமனாரோ, அம்மா எனக்கு இதெல்லாம் ஒத்துக்கொள்ளாதம்மா, மூத்த மருமகள் கிராமத்து பொண்ணு சமைத்ததையே நான் சாப்பிடுகிறேன் என்று இட்லி தோசைகளில் மாமனார் சாப்பிட்டார். மாமியாருக்கோ பெருமை பிடிபடவில்லை. பிரெட்டையும் ஜாமையும் ஆசை தீர வாங்கி சாப்பிட்டாள். இப்படியே காலங்கள் கடந்தது. தீபாவளியும் வந்தது. எல்லோருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்தார்கள். கிராமத்து பெண் பட்டுப்புடவை எடுத்து மாமியாருக்கு கொடுத்தாள். இது என்னது, இந்த புடவை எனக்கு பிடிக்கவில்லை என்று மாமியார் எடுத்தெறிஞ்சு பேசி கிராமத்து மருமகளை ஏளனமாக பார்த்தார். சிட்டி மருமகள், அவள் ஒரு செருப்பு, ஹீல்ஸ் வச்ச செருப்பை வாங்கி, அத்தை, நீங்கள் இதை போட்டுக்கொண்டு மாமா பக்கத்தில் நின்றால் அவ்வளோ அருமையாக இருக்கும், போட்டுக்கொள்ளுங்கள் என்று அவள், அதுவும் மாடர்ன் ட்ரெஸ்ஸு எடுத்தாந்து கொடுத்தாள். மாமியாருக்கோ சந்தோஷம் பொறுக்கவில்லை. அம்மா, நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டது இல்லை, ஆனாலும் நீ கொடுத்த செருப்பை நான் போட்டுக்கொள்கிறேன் என்று அந்த ஹீல்ஸ் வச்ச செருப்பை போட்டு நடந்தார். இதை பார்த்த அனைவருமே
அம்மா ஹீல்ஸ் வச்ச செருப்பை போட்டு நடந்தால் என்ன ஆகும் என்று எல்லோருக்கும் ஒரே பதஷ்டம். மாமியாரும் அதை போட்டு நடந்து வெளியில் வந்தார். ஹீல்ஸ் போட்டு பழக்கம் இல்லாததால், ஹீல்ஸ் வச்ச செருப்பு போட்டு பழக்கம் இல்லாததால் தவறி விழுந்தாள். கால் அடிபட்டது. ஐயோ அத்தை என்று கிராமத்து பெண் ஓடி வந்து தூக்கி உடனே டாக்டரிடம் கொண்டு போய் சென்றனர். அவர் மாமியாரை பார்த்து, அம்மா என்னம்மா நடந்தது என்று கேட்க, மாமியாரும் எனது மருமகள் ஹீல்ஸ் வச்ச செருப்பு கொண்டு வந்து கொடுத்தால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதை போட்டு நடந்தேன் அப்படி என்று சொல்ல, டாக்டர், அம்மா இந்த வயதில் உங்களுக்கு தேவையா? இது தேவையில்லாத விஷயத்தை இருந்து உங்கள் உடம்பை புண்ணாக்கி கொண்டீர்களே என்று கூற, மாமியாரும் அதிர்ச்சி அடைந்தார். நாம் செய்தது தவறுதான் என்று தவறை உணர்ந்தார். டாக்டர் அம்மாவை பார்த்து, அம்மா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, ப்ரெஷர் இருக்கிறது, உங்கள் உடம்பில் எதுவுமே இருக்காதே, எப்படி இதெல்லாம் வந்தது, என்ன உணவு சாப்பிட்டீர்கள் என்று கேட்க, புது மருமகள் கொடுத்த பிரெட்டு, ஜாம், இது பீஸா இதெல்லாம் சாப்பிட்டே ருசியாக இருந்தது என்று சொல்ல, அம்மா இதெல்லாம் தேவையில்லாத வேலை இந்த வயதில் உங்களுக்கு, நீங்கள் கிராமத்து